Okay, good morning friends. இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படினா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் உடைய கண்டினியூஸ் வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா கிளாஸ் அப்படிங்கற டாபிக் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பெயிண்ட்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா PVC, UPVC, மார்ட்டர், ஓகேங்களா? சோ அது எல்லா டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? கேட்க மாட்டாங்க அப்படினு சொல்ல முடியாது. சரிங்களா? பேசிக் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. வாட் இஸ் வாட் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த பிக்மெண்ட்க்கு மீன்ஸ் இந்த ஆக்சைடுக்கு என்ன கலர் நமக்கு ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? இப்போ அயன் ஆக்சைடு அப்படினா ரெட் கலர் ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்றீங்களா பிரிக்ல. சோ அந்த மாதிரி இங்க அயன் ஆக்சைடு அப்படிங்கும்போது என்ன கலர் ஃபார்ம் ஆகுது. சோ அந்த மாதிரி क्वेश्चनலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनவும் கேட்டிருக்காங்க, ஒரு சில நேரத்துல 1 மார்க் क्वेश्चनவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு சிம்பிளா ஒரு 1 மார்க் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? எஸ். போலாங்களா? ஓகே. சோ கிளாஸ் 4000 years ago அப்பயே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? சோ இந்த ஸ்டோரி நமக்கு வேணாம். சிலிக்கான் டை ஆக்சைடு, சரிங்களா? SiO2 தான் வந்து மெயின் காம்பவுண்ட்ஸ் அதுல வந்து இருக்காரு. சரிங்களா? எவ்வளவு அப்படினா 75%. நோட் பண்ணி வெச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிலிக்கான் டை தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम. ஓகேங்களா? எஸ். 75% இருக்காங்க. சோ அதர் வந்து பாத்தீங்கன்னா அதர் percentage வந்து கம்பேர்ட் டு தி சிலிக்கான் டை ஆக்சைடு அதர் இஸ் வெரி லெஸ். சோ அந்த பாயிண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் சிலிக்கான் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 75% டு அதர்ஸ். ரா மெட்டீரியல், சரிங்களா? அந்த ரா மெட்டீரியல் என்னென்ன இருக்கு அப்படினா அதுல எப்படி நமக்கு காம்போசிஷன் ஆஃப் தி சிமெண்ட்ல என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்தோம்ங்களா? லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, சோடா அண்ட் பொட்டாஸ், அல்கலிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? சேம் அதே மாதிரி இதில் என்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், சோடியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, டோலமைட், ஃபெல்ஸ்பர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் ஹீட் பண்ணுறோம் 1500 டிகிரி செல்சியஸுக்கு. நமக்கு ஒரு கொலாய்டல் ஃபார்ம் ஆகுது. மீன்ஸ் நமக்கு ஒரு லாவா மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஒரு லாவா ஃபார்ம் அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படினா அதுல நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? எஸ். ஓகே. இப்போ என்னென்ன கலருக்கு என்னென்ன ஆக்சைட்ஸ், ஓகேங்களா? என்னென்ன கலருக்கு என்னென்ன ஆக்சைடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन. பா இதுல அடிக்கடி கேட்ட क्वेश्चन என்னன்னா இந்த கிரீன் கலருக்கு யாரு காரணம். சரிங்களா? கிரீன் கலருக்கு யாரு காரணம்? அயன் ஆக்சைடு தான் காரணம். சரிங்களா? கிரீன் கலருக்கு யாரு காரணம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन இது. கிரீன் கலருக்கு அயன் ஆக்சைடு காரணம். ஓகேங்களா? எஸ். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலருக்கு வந்து மெக்னீசியஸ், ஓகேங்களா? மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா காரணம். ஓகே. எஸ். ஓகே. கலர் ப்ளூ கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் காரணம். ஓகேங்களா? கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயன் ஆக்சைடு, ஓகே, சல்ஃபர் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு. கிரே கலருக்கு நிக்கல் ஆக்சைடு. பிளாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் வந்து பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலருக்கு ரீசனா இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஒரு பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னா அதுல மேங்கனீஸ் இருக்குன்னு மீனிங். சரிங்களா? கிரே கலர்ல இருக்குன்னா அதுல நிக்கல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கிரீன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து அயன் இருக்குன்னு அர்த்தம். ப்ளூ கலர் இருக்குன்னா சல்ஃபர் ஆக்சைடு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन. சொல்ல முடியாது டைரக்டா மேட்ச் தி ஃபாலோயிங்ல ABCD கொடுத்து இது நாளைக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகேங்களா? பட் அடிக்கடி கேட்ட क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் அயன் ஆக்சைடு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் 1 டைம் 2 டைம் ஏதோ கேக்குனா பிளாக் கலர் மெக்னீசியஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்டேஜ் அப்ப என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, ஓகேங்களா? எப்படி நம்ம பிரிக்குக்கு ப்ராசஸ் இருக்குனா அன்சைரிங், டிக்கிங், க்ளீனிங், வெதரிங், பிளெண்டிங், டெம்பரிங் அண்ட் மோல்டிங் அப்படி நம்ம சொல்றீங்களா? சோ அதே மாதிரி இதுக்கு என்ன ப்ராசஸ்னா மெல்டிங் அண்ட் ரீஃபைனிங். ஓகே. அதுல என்னென்ன ப்ராசஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே சும்மா தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் வாட்னு. மெல்டிங் அண்ட் ரீஃபைனிங் அப்படி சொல்றோம். மெல்டிங் ப்ராசஸ், ஓகேங்களா? ஃப்ளோட் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ளோட் பேட்ச் அப்படி சொல்றோம். திக்னஸ் ஸ்பெசிஃபைடு. ஓகே. இந்த ஃப்ளோட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா திக்னஸை வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனிலிங் ப்ராசஸ். அனிலிங் ப்ராசஸ் நமக்கு தெரியுங்களா? கோல்ட், அதாவது என்ன பண்றோம், ஒரு சேம் ஸ்டீல்ல அனிலிங் ப்ராசஸ்னா என்ன, ஹீட் பண்றோம், திடீர்னு நம்ம வந்து டெம்பர் பண்றோம். ஓகேங்களா? அது கூலிங் வந்து கூல் பண்றோம். அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து அனிலிங் ப்ராசஸ், ஸ்லோ கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ட் ஸ்லோலி ப்ராசஸ் ரிமூவ் ஆஃப் தி ஸ்ட்ரெஸஸ் டியூ டு தி டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? எஸ். திஸ் இஸ் அனிலிங் ப்ராசஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன், கட்டிங் அண்ட் சப்ளைங். அவ்வளவுதான். சரிங்களா? இன்ஸ்பெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வேவ்ஸ் தான் நமக்கு வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான் நமக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது. 100 மில்லியன், சரிங்களா? 100 மில்லியன், மில்லியன் 10⁶. சரிங்களா? இதுங்க ஒரு 100. ஓகே. ஒரு 0 தூக்கி போடுங்க. அப்போ 10 crores per seconds. 10 crores per seconds மீன்ஸ் 100 மில்லியன் per secondsல வேவ் வந்து பாத்தீங்கன்னா அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது. கட்டிங், ஓகேங்களா? கட்டிங் ப்ராப்பர்லி யூசிங் தி மெஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹேண்ட் கட்டிங்ல அது கிடையாது, ப்ராப்பர் மெஷின் கட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல அதிகமா கேட்ட क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர், சிலிக்கான் டை ஆக்சைடு, இந்த பிளாக் கலர், அவ்வளவுதான்பா. மற்றபடி இதெல்லாம் வந்து நீங்க பேசிக் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போறாங்களா? ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிப்பா இருக்கும்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். சரிங்களா? அப்போ டிரான்ஸ்பரன்சினா என்ன, ரெண்டு பக்கம் விசிபிள், இந்த பக்கம் விசிபிளா இருக்கும் பிளஸ் அந்த பக்கமும் விசிபிளா இருக்கும். ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a brittle more compressive strength. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन.
ஞாபகம் இருக்குங்களா? brittleness ஓகேங்களா, brittleness directly proportional to compressive strength of the concrete. சேம் கான்செப்ட் இங்கே தான். brittleness is more compressive strength. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. எப்படி தெரியுமா கேட்பாங்க? சரிங்களா, brittleness directly proportional to compressive strength of the concrete. ஓகேங்களா, this is for concrete. சரிங்களா, சேம் கான்செப்ட் இங்கே தான். அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டு, அது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், modulus of elasticity directly proportional to concrete. ஓகே, tensile strength shear strength of the concrete directly proportional to the concrete. கரெக்டா இல்லையான்னு கேட்பாங்க. எஸ், எல்லாம் மூணுமே கரெக்ட் தான். brittleness is directly proportional to compressive strength of the concrete is common for all property. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். more brittleness more compressive strength. ரீசைக்கிள் பண்ணலாம் இதை. சரிங்களா, ரீசைக்கிள் 100% ரீசைக்கிள். ஓகேங்களா, ஸோ உடஞ்ச கண்ணாடி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ரீசைக்கிள் பண்ணி ஸோ நமக்கு தேவையான ஓகேங்களா, அதாவது ரீசைக்கிள் பண்ணும்போது நமக்கு 100% ஸ்ட்ரென்த் அதே இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. சரிங்களா, எஸ், இப்போ ஒரு கிளாஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி மறுபடியும் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை உடஞ்சிருச்சு மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணால் நமக்கு அதை விட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சம் டெக்கரேஷன் பர்பஸ் கிளாஸஸ், சம் ஷோகேஸ் கிளாஸஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ டைப் ஆஃப் கிளாஸஸ். சரிங்க, அந்த டைப் ஆஃப் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் இறக்கி விட்டுருவாங்க. ஓகே, எஸ். கிளியர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்னென்னா, இப்போது இந்த கொஷின்லாம் நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய கொஷின் ஏன் இப்போ வரக்கூடிய, இப்போ நீங்கள் ரீசனாக எழுதுனா ஜேடிஓவும் ஓகேங்களா, ஏஇ கொஷின் பேப்பர்களில் கொஷினும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 50% ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா, பப்ளிக் எப்படி நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாரியோ அதேமாரி ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மும்பை மத்திய பிரதேஷ் எம்பி பப்ளிக் ஓகே எம்பிபிஎஸ்சி ஓகேங்களா, யூபிபிஎஸ்சி ஓகேங்களா. ஸோ அதுமாரி அதில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் கூட மாற்ற கிடையாது. சரி, நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, எஸ். ஸோ அதனால் வந்து என்னென்னா அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு மேக்ஸிமம் காப்பி பண்ணி போடலாம். இந்த எஸ்எஸ்சி ஜேஇயில் இருக்க கொஷினும் காப்பி பண்ணி போடுறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து இது நோட்ஸ் வந்து காமன், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஒரி பண்ணி தேவையில்ல, இதை தாண்டி எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ டைப் ஆஃப் கிளாஸஸ், கிளியர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிளியர் கிளாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து கிளியராக இருக்கணும். ஓகேங்களா, எஸ். அப்போது இது எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ ஓப்பன் ஏரியா, விண்டோஸ், டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நார்மல் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளோட்டிங் கிளாஸ்ன்னு சொல்லலாம், அன்னியல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளாட் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சோடா லைம் கிளாஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னாவே சோடா லைம் கிளாஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, கிளாஸ் இஸ் கிளியர் கிளாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சோடா லைம் கிளாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேச்சுரல் கிரீன் கலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நேச்சுரல் கிரீன் கலர்னா அங்கே யார் இருப்பாங்க? அயன் ஆக்சைடு கலர் இருப்பாங்க. ஓகேங்களா, விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ், எந்த ஒரு டஸ்ட்டும் போய் இருந்தாலும் ஒட்டக்கூடாது. சரிங்களா, சொல்லல ஆன்டி கிளியர் லென்ஸ். ஓகேங்களா, ஸ்பெக்ஸில் யூஸ் பண்ணுற ஆன்டி கிளியர் லென்ஸ், லைட் அடித்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளர் மாதிரி வராது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வருது. சரிங்களா, அதெல்லாம் வராமலாம் இருக்காது. ஸோ ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ், இதில் ஒரு 50% இம்பியூரிட்டிஸ் வந்து டஸ்ட்டு படியுது அப்படின்னா இதில் ஒரு 25% படிதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா அயன் ஆக்சைடு வந்து இருக்காது, நில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஏன்னா அது நீங்கள் கலருக்கு நீங்கள் தானே காரணம். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். ஓகேங்க, க்ரீன் சிலிக்கா. ஓகேங்களா, சிலிக்கா சாண்ட்னா மேக்ஸிமம் க்ரீன் கலர் தான்ப்பா. சரிங்களா, சோடியம் சிலிகேட் அப்படின்னு சொல்கிறீங்களா, சோடியம் அலுமினோ சிலிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜோலைட். ஓகேங்க, க்ரீன் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் அலுமினோ சிலிகேட் நம்ம படிச்சிருக்கீங்களா, எஸ்ஏஎஸ்எஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம். ஜோலைட் ப்ராசஸில் சோடியம் அலுமினோ சிலிகேட்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு சொன்னாவே நமக்கு இது க்ரீன் சாண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் வராதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு அயன் ஆக்சைடு இருக்க மாட்டார். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? ஸோ ஃப்ரீ ஃப்ரம் தி இம்பியூரிட்டிஸாக இருக்கும், எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸாக இருக்கும். சரிங்களா, இட் இஸ் அ ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ், பியூர் கிளாஸாக நமக்கு இருக்கும். சரிங்களா, இது எங்கே யூஸ் பண்ணலாம்? ஷோரூமில் யூஸ் பண்ணலாம், ஜுவல்லரி ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்தமாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்சஸ். ஓகேங்களா, நம்ம வாட்சில் யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான். ஓகேங்களா, சிஹெச்இஎஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின் பாது. எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸில் அயன் ஆக்சைடு இருக்குமா? இருக்காது, நில். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிண்டட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, டிண்டட் கிளாஸஸ் இஸ் இது கலர் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கலர் ஃபார்மேஷன், இந்த மெட்டல் ஆக்சைடு இஸ் ஆடட் ஃபார் டிண்டிங் ப்ராசஸ். டிண்டிங் ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு என்ன? டிண்டோமீட்டர். டிண்டோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? கலர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுமாரி டிண்டட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கலர் கிளாஸஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹீட் எக்ஸ்டீரியர்
சார் எக்ஸ்டீரியர் அப்பியரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிண்டட் கலர் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது பில்டிங்குடைய நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்களா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், ரோஸ் கலர், லைட் சரிங்களா, சார் லைட் க்ரீன் கலர், ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் தான் நமக்கு டிண்டட் கிளாஸஸ் சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ லோ இ கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லோ இ கிளாஸஸ் அப்படின்னா எமிசிவிட்டி. ஓகேங்களா. எமிசிவிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறது, நமக்கு தெர்மல் இன்சுலேஷனாக இருக்கலாம் சரிங்களா, ஹீட் அப்சர்ப்ஷன் வந்து கம்மியாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஓகே. அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கலாம். எமிசிவிட்டி மீன்ஸ் இட் இஸ் காமன், எது வேணாலும் இருக்கலாம் நமக்கு. ஓகேங்களா. லோ எமிசிவிட்டி கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. மெயின்டைன் தி ரூம் டெம்பரேச்சர், ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெர்மல் இன்சுலேஷன் கிளாஸஸ் எதுக்கு அப்படின்னா மெயின்டைன் தி ரூம் டெம்பரேச்சர். ஸோ சம் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இதில் இருக்கணும் இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா சரிங்களா, இந்த ரேஸ்லாம் வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் 16 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்ச்சில் காஸ்மிக் ரேஸ் ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த காஸ்மிக் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் அந்த ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லு கிளாஸ் பார்ட்டிஷன் தான். ஓகேங்களா. டெம்பரேச்சர் எனக்கு சரியாக தெரில. ஓகேங்களா. எஸ். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எமிசிவிட்டி கிளாஸ் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் தி ரூம் டெம்பரேச்சர் பிளேஸில் லோ எமிசிவிட்டி கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும். பேட்டர்ன் ஆர் டெக்ஸ்டர் கிளாஸஸ், இது பேரே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. பேட்டர்ன் மீன்ஸ் சம் டிசைன்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. சம் டிசைன்ஸ் இருக்கும், ப்ளஸ் சம் பிளர்ராக இருக்கும் சரிங்களா. இப்போ அதாவது ஒரு கிளாஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அதனோட சைஸ் மட்டும் நான் வரைகிறேன், இப்படி இருக்கும். நீங்கள் நிறைய கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் வரைகிறேன். ஓகேங்களா. இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் சரிங்களா. எஸ். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர் கிளாஸஸ் ஆர் பேட்டர்ன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு சைடு தான் நமக்கு தெரியணும் சரிங்களா, அப்படி இருக்கலாம். இல்லை போத் சைடு பிளர்ராக இருக்கணும், அந்த மாதிரி நமக்கு இருக்கலாம். டெக்ஸ்டர் கிளாஸஸ் ஆர் ஒன் face the glasses for diffusing the light and obstructing visibility in the outside அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இன்சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இப்போ நீங்கள் பண்ணி அவர் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இன்சைடு தெரியுற மாதிரி இருக்கலாம், வெளியில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்கக்கூடாது, நம்ம உள்ளே இருக்கணும், நம்ம உள்ளே இருந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. விண்டோஸ் அண்டு பாத்ரூம் விண்டோஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறோம். பாத்ரூம் விண்டோஸ் அண்ட் வென்டிலேட்டர்ஸ்லாம் 45 டிகிரிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த லூவர்ஸில் யூஸ் பண்ணுவீங்களா, சேம் கான்செப்ட் தான் அது. ஓகே. எஸ். பேட்டர்ன் அண்டு டெக்ஸ்சர். ஒயர்டு கிளாஸஸ், இந்த ஒயர்டு கிளாஸஸ் தான் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பஸ், கார்ஸ் ஓகேங்களா. சம் பிளேஸ் விண்டோஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அண்டு ப்ரூஃப் ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ப்ரூஃப் நமக்கு வேணும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். அண்டு வாக்கிங் ஓகேங்களா. ஸோ அந்தமாரி வந்து என்ன சொல்கிறது அதை, ஸோ சம் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கிளாஸ் பிரிட்ஜஸ்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆனாலும் இமீடியட்டாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராக் வரும், ஆனால் பிரேக் ஆகக்கூடாது சரிங்களா. ஜஸ்ட் ஒரு கிராக் வரலாம், ஆனால் பிரேக் ஆகக்கூடாது. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி தான். காங்கிரீட்டில் எப்படி நீங்கள் இம்பாக்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் டக்குன்னு உடையுது இல்லைங்களா. ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுங்க, டென்சைல் ஃபோர்ஸ் எடுத்துக்கும், சேம் கான்செப்ட் தான். ஒயர் ஆர் இன்பில்ட் தி கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் ஒயர்டு கிளாஸ்ன்னு சொல்கிறோம். லோ காஸ்ட் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், ப்ரொடக்டிங் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி ஸ்மாக் ஓகே அண்டு ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ரிஃப்ளெக்ட் ஓகேங்களா. எஸ். ஸோ இது மட்டும் கிடையாது, நிறையா ஓகேங்களா. இந்த ஒயர்டு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கேரிங் தி இம்பேக்ட் ஆல்சோ. ஓகே. ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இம்பேக்ட் ஆஃப் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா சம் இம்பேக்ட் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா. சம் பிளேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு ஓகேங்களா, சில வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனில் நீங்கள் அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கு தான் நமக்கு வருமே தவிர கிளாஸ் வந்து பிரேக் ஆகாது. ஓகே. எஸ். ஸோ ஒயர்டு கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. எஸ். ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ் ஆர் மிரர்ஸ். இட் இஸ் அ நார்மல் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி தான் நமக்கு சரிங்களா. இட் இஸ் அ மெட்டல் ஆக்சைடு. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி எப்போச்சும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கல் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும், சில நேரத்தில் வந்து ரெட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோட்டிங்லாம் என்னென்னா ஒன் சைடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும். ஓகேங்களா. Reflective glasses are mirror glasses, a coating of metal oxide applied on one side. High rise building and windows நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அது ஏன் அவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் கண்ணாடி அதுதானே சரிங்களா. எஸ். ஓகே. high rise building and windows. Next, solar control glasses. solar panel யூஸ் பண்ணக்கூடிய சரிங்களா. solar control glass solar சில நம்ம என்ன சொல்கிறோம், சில இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடாது, சில கண்ணாடி வந்து எங்களுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அது வந்து சோலார் கண்ட்ரோல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். the heat control the building and helps to using the air conditioning requirements அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ்.
சோலார் கண்ட்ரோல் கிளாஸ் அப்படின்னா ஏசி மால் அண்டு மாடர்ன் பில்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் கண்ட்ரோல் கிளாஸஸ் நம்ம தெர்மல் கண்ட்ரோல் கிளாஸஸ் ஹீட் கண்ட்ரோல் கிளாஸஸ் கூட இதை நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா எஸ் லேமினேட்டடு கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சாண்ட்விச் போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாண்ட்விச்சிங் போர்ஷன் ஆஃப் பாலிவினைல் புட்டை ஓகே சாரி polyvinyl and butyrol between the two of more layer of the glasses high strength and automobile windshield அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சி இதில் என்னென்னா இன்னொன்று சொல்கிறீங்க இப்போ தெர்மல் இன்சுலேஷன் கிளாஸ்னு கூட நம்ம இது சொல்லிக்கலாம்ப்பா இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் சரிங்களா எஸ் சாண்ட்விச் போர்ஷன் அப்படின்னா இது ஒரு கிளாஸு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ராக் கூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ராக் கூல் அப்படின்றது இதில் வந்து கிளாஸ் பவுடரும் ஓகேங்களா கிளாஸ் பவுடர் சம் வேஸ்ட் ஹேர் ஓகேங்களா வேஸ்ட் ஏர் ஓகேங்களா முடி இருக்குங்களா அது ஓகே எஸ் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் இன்சுலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் விண்ட் ஷீல்டு ஓகேங்களா ஆட்டோமொபைல் விண்ட் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் சாண்ட்விச்சிங் போர்ஷன் ஆஃப் பாலிவினைல் புட்ரைல் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாலிவினைல் புட்ரைல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிட்வீன் தி டூ ஆர் மோர் லேயர் ஆஃப் தி கிளாஸஸ் அடுத்த லேயர் கூட இன்னொரு கூட இப்படி வந்துட்டு மறுபடியும் வரலாம் சரிங்களா டிபெண்டிங் அப்பன் தி அவர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி திக்னஸஸ் ஓகே எஸ் நெக்ஸ்ட் டெம்பர்ட் ஆர் டஃபன்ட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா டெம்பர்ட் ஆர் டஃபன்ட் கிளாஸஸ் ரேபிட் கூல்ட் இன்க்ரீசிங் தி ஸ்ட்ரென்த் சி கவனிச்சுக்கணும் இந்த வேர்டை ரொம்ப முக்கியம் ரேபிட் கூல்ட் இன்க்ரீஸிங் ஸ்ட்ரென்த் ஒரு இரும்பை நல்லா என்ன பண்ணுறீங்க ஹீட் பண்ணுறீங்க சரிங்களா ஹீட் பண்ணி சடனாக தண்ணியில் போட்டால் நமக்கு என்ன ஆகும் டெம்பர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது டெம்பர் அதே மாதிரி தான் கண்ணாடிக்கும் ரேபிட்டாக உடனே கூல் பண்ணுறோம் ஓகேங்களா உடனே ஹீட் பண்ணி டக்குன்னு தண்ணியில் போடுறோம் சரிங்களா ஸோ அப்படி போனோம்னா ரேபிட்டாக கூல் பண்ணுறோம் மீனிங் சரிங்களா குயிக்காக கூல் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகுனா அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ பிரிட்டில்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கம்பேர்ட் டு நார்மல் கிளாஸஸ் 4 to 5 times ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது சரிங்களா கம்பேர்ட் டு நார்மல் கிளாஸஸ் 4 to 5 times of the strength more அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படி 3 days of rapid hydraulic ஓகேங்களா rapid hydration cement is equal to 7 days of ordinary Portland cement அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சேம் அதே மாதிரி தான் சரிங்களா எஸ் ஓகே ஸோ 4 to 5 times இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ்கலேட்டர் சைடு பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டேர் கேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் வாக்கிங் ஃப்ளைஓவர்ஸ் சரிங்களா ஸோ இந்த சைனாஸ் ஓகேங்களா சைனாவில் ஏன் நம்ம லோக்கல் ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஃப்ளைஓவர்ஸ் இருக்கும் ஸ்டாண்டிங் ஃப்ளைஓவர்ஸ் இருக்கும் ஃபார் ஆர்கிடெக்சர் பர்பஸ்க்காக ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஹீட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கிளாஸஸ் அப்படின்ற ஒரு ஹீட்டுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன கிளாஸஸ் அப்படின்றது நம்ம மீன்ஸ் எப்படி ரிலேஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா கூலிங் ப்ராசஸ் லோ ஸோ லெஸ் ஸ்ட்ரென்த் வேர்டு ரொம்ப முக்கியமா கூலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக கூலிங் பண்ணுறீங்க சரிங்களா சம் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஓகேங்களா எஸ் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கூலிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் இஸ் வெரி லோ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸ்ட்ரென்த் இஸ் 2 times நார்மல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸ்ட்ரென்த் இஸ் இது வந்து நார்மலாக ஓகேங்களா ஒரு கிளாஸ் அப்படின்றது நீங்கள் வந்து இந்த கூலிங் ப்ராசஸ்க்கே நாங்கள் போகலை சரிங்களா அனிலிங் ப்ராசஸ்க்கே நாங்கள் போகலை ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதை அப்படியே வைக்கிறோம் ஓகேங்களா என்விரான்மெண்டல் ஏர் டெம்பரேச்சர் ஓகேங்களா அப்படியே என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் வச்சாச்சு எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரென்த் அது பேர் கிளாஸ் நார்மல் கிளாஸஸ் சரிங்களா இப்போ கூலிங் ப்ராசஸை ஸ்லோவாக பண்ணுறீங்க அப்படின்னா 2 times தி நார்மல் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் 2 times தி நார்மல் கிளாஸஸ் எங்களுக்கு சடனாக நாங்கள் பண்ணுறோம் சரிங்களா எஸ் சடனாக நாங்கள் பண்ணும்போது அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா எவ்வளோ நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கும் 4 to 5 times தி மோர் ஸ்ட்ரென்த் சொல்கிறோம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் டெம்பர்ட் ஆர் டஃபன் கிளாஸஸ் சொல்கிறோம் இமீடியட்டாக கூல் பண்ணுறது சரிங்களா எஸ் ஆஃப் ஆஃப் தி டெம்பர்ட் கிளாஸஸ் ஓகேங்களா எஸ் ஆஃப் ஆஃப் தி டெம்பர்ட் கிளாஸஸ் சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலோட ஏன்னா 2 times நார்மல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்போ நார்மல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ இருக்குது 4 times இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த ஹீட் ஓகேங்களா எஸ் ஸ்லோ cooling process slow cooling process equal to half of the tempered classes சொல்றோம் half means இங்க எவ்வளவு நமக்கு வரும் 4 to 5 times rapid ஓகேங்களா rapid cooling class னு சொல்றோம் அதெல்லாம் half அப்படிங்கும்போது 2 times வந்துருச்சு இல்லீங்களா சேம் கான்செப்ட் தான் structural glazings ஓகேங்களா structural partition glazings thermal places அதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா glasses நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா சாரி ஓகே ஸோ இன்சுலேட்டட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எஸ் ஸோ இன்சுலேட்டட் கிளாஸஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் சம் ஹை ரைஸ் பில்டிங்ஸில் சரிங்களா ஹை ரைஸ் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து ஃப்ரேமாக இருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஓகே இந்தமாரி ஃப்ரேமாக இருக்கும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100 mm திக்னஸ் இதில் இருக்கலாம் ஓகேங்களா 100 mm திக்னஸ் நமக்கு இப்படி இருக்கும் இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லிங் கிளாஸு பேக்லிங் கிளாஸு ஸோ அப்போ ரெண்டுலேயும் நடுவில் வேக்கம் மாதிரி கிரியேட் ஆயிருமே அந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்த்திங்கன்னா சம்
தெர்மல் இன்சுலேஷன் பேக்கிங் நம்ம வைக்கிறோம். தெர்மல் இன்சுலேஷன் பேக்கிங் டிபெண்டிங் அப்பான் ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராக் கூலாக இருக்கலாம், ஸ்பாஞ்சஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் சரிங்களா. எஸ் டிபெண்டிங் அப்பான் தி லொகேஷன் ஆஃப் தி டெம்பரேச்சர் ஓகேங்களா. எஸ் ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் பேக் கிளாஸ் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ராக் கூல் ஓகேங்களா. ஸோ ஃபார்மலி கேவிட்டி வால் ஃபில்டு வித் சம் ட்ரை ஏர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இன்சுலேட்டட் கிளாஸ் சூப்பர் தெர்மல் ப்ராப்பர்ட்டி அண்ட் சவுண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே, ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்ஸ் சரிங்களா, சினிமா தேட்டர்ஸ் அந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் நம்ம லோக்கல் ஏரியா மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க சரிங்களா. இட் வில் காமன் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பில்டிங் ஹைரேஸ் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. எஸ் செராமிக் பிரிண்டட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. செராமிக் பிரிண்டட் கிளாஸஸ் அப்படின்னா இட் சேம் டிசைன் ஓகேங்களா. செராமிக் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிசைன் நமக்கு வந்துடும் ஓகேங்களா. எஸ் இட் இஸ் அ சில்க் ஸ்க்ரீன்டு ஓகேங்களா. சில்க் ஸ்க்ரீன்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் மாதிரி தெரியாது ஓகேங்களா. ஒரு செராமிக் டைல்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. செராமிக் பிரிண்ட் ஓகேங்களா. செராமிக் பிரிண்ட் ஓகே, இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரைவேசி அண்ட் ஹிடன் பிளேசஸ், ஹைடிங் பிளேசஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செராமிக் பிரிண்டட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. லக்யூர்டு கிளாஸஸ் ஓகேங்களா. லக்யூர்டு கிளாஸஸ் மீன்ஸ் இட் இஸ் அ பிளாக் பெயிண்டட் கிளாஸஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது சரிங்களா. பிளாக் பெயிண்டட் கிளாஸஸ். அப்போ பிளாக்னா யார் அர்த்தம்? இட் இஸ் நாட் பெயிண்டட் ஓகேங்களா. பிளாக் கலர் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். பிளாக் கலர் கிளாஸ் மீன்ஸ் இங்கே யார் இருக்காங்க? மெக்னீஷியம் இருக்காரு சரிங்களா. ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் நாட் பெயிண்டட் ஓகேங்களா. த ஸ்பாண்ட்ரல் சினிமாஸ் அண்டு ஹாஸ்பிட்டல் ஏரியாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் பொட்டாஸ் ஓகேங்களா. சோடா லைம் கிளாஸ், பொட்டாஸ் லைம் கிளாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொட்டாஸ் லைம் கிளாஸ். ஹார்ட் அண்டு போனியன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. பொட்டாஸ் லைம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் லைம் கிளாஸோட இன்னொன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா போனியன் ஓகேங்களா. போனியன் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெபார்டரி அப்பாரட்டஸ் பண்ணுறதுக்கு ஓகே, நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. லெபார்டரி அப்பாரட்டஸ் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க? பொட்டாஸ் லைம் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பொட்டாஸ் லைம் கிளாஸ் ஓகேங்களா. எஸ் பொட்டாஸ் லெட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. பொட்டாஸ் லெட் கிளாஸஸ் ஓகேங்களா. ஃப்ளிண்ட் ஆர் லெட் கிளாஸஸ் சொல்கிறோம் ஓகேங்களா. பொட்டாஸ் லைம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி அப்பரட்டஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் லெட் கிளாஸ் வந்து பல்ப் லென்சஸ் அண்டு ப்ரிசம்ஸ் ஓகே, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிறது பொட்டாஸ் லெட் கிளாஸ் ஓகே. சிலிக்கா லெட் அண்டு பொட்டாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா பொட்டாஸ் அண்டு லைம். சிலிக்கான்றது காமன்ப்பா, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சிலிக்கா வந்து 75% நீங்கள் யாரை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சிலிக்கா இல்லாமல் அந்த எந்த வேலையுமே நடக்காது சரிங்களா. குவான்டிட்டி அதுதான் நமக்கு கொடுப்பாரு ஓகே. பொட்டாஸ் லைம் கிளாஸ், லெபார்டரி அப்பரட்டஸ், பொட்டாஸ் லெட் கிளாஸ் டு யூஸ் ஃபார் பல்ப் லென்ஸ் அண்டு prisms tubes அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் லென்ஸ் மீன் ஃப்ளிண்ட் ஓகேங்களா. ஃப்ளிண்ட் கிளாஸ் நமக்கு என்ன சொல்லுவோம்? கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் நம்ம தியோலைட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஃப்ளிண்ட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போரோ சிலிகேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்க. போரோ சிலிகேட் கிளாஸஸ் சொன்னோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்காவோட வந்து பார்த்தீங்கன்னா போராக்ஸ் லைம் அண்டு ஃபெல்ஸ்பர் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபியூஷன் பண்ணுறோம். நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி அதில் வந்து நம்ம எடுக்கிறோம். பைராக்ஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போரோ சிலிக்காட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைராக்ஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்டைன்ட் பை ஃபியூஷன் ஆஃப் தி சிலிக்கா, போராக்ஸ், லைம் அண்டு ஃபெல்ஸ்பர் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. மூணுமே ரொம்ப போராஸ் சிலிக்காட் கிளாஸ் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் லைம் கிளாஸஸ் ஒன்று, பொட்டாஸ் லெட் கிளாஸஸ் ஒன்று. இந்த பொட்டாஸ் லைம் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெபார்டரி அப்பரட்டஸ் யூஸ் பண்ணுற மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன கிளாஸ் டைப் ஆஃப் யூஸ் பண்ணுங்க? பொட்டாஸ் லைம் கிளாஸ் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் ஸோ லெபார்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லெபார்டரி போரோசிலிகேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஜென்ரலாக ஓகே லெபார்டரி அப்படின்னு காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரல் லெபார்டரி அப்பரட்டஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பொட்டாஸ் லைம் கிளாஸ் தான். ஏன்னா இது வந்து ஹார்டு ரொம்ப சரிங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் அவ்வளோதான்ப்பா. கிளாஸோடைய டைப்ஸ் ஓகேங்களா, அதனுடைய ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை இவ்வளோ தான். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டது கிடையாது. பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதில் என்னென்னா மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தி நேச்சுரல் சிந்தட்டிக் பைண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சார் சிந்தட்டிக் பைண்டர்ஸ்? ரப்பர்ஸாக இருக்கலாம் சரிங்களா. சம் அதர் கெமிக்கல்ஸ் சரிங்களா. சம் ரெசின்ஸ் ஓகேங்களா. வித்தவுட் மோல்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. வித் ஆர் வித்தவுட் மோல்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் மோல்டிங் பண்ணி வச்சிருக்கலாம், மோல்டிங் பண்ணாமல் வச்சிருக்கலாம் சரிங்களா. இட் இஸ்
ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் சிந்தட்டிக் நேச்சர் ரெசின்ஸ் ஓகேங்களா, ரெசின்ஸாக இருக்கலாம், ஆர் சம் ரப்பர் மில்காக இருக்கலாம், சரிங்களா, எது வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கான்ஸ்டியூஷன் தான் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ மெயின் கார்பன் வித் அதர் எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வந்து நமக்கு மோல்டிங் பண்ணுறது தான். ஹை ப்ரெஷர் வித் மோல்டிங் அண்டு வித்தவுட் மோல்டிங்காக இருக்கலாம் ஓகேங்களா. எஸ், நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வித்தவுட் ஓகேங்களா, வித்தவுட் எஸ் நாட் கன்வெர்ட்டிபிள் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே, வித்தவுட் கன்வெர்ட்டிபிள் ஹீட்னு சொல்லுவோம் அதை, சரிங்களா. தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் சொல்கிறோம் ஓகே, தெர்மோ பிளாஸ்டிக் அண்ட் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னா ஹீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது, ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண மாட்டோம், இதை வந்து ஹீட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணுவோம், சரிங்களா. எஸ், நோட் பண்ணிக்கோங்க. செல்லுலோஸ், பிட்டுமன் அண்டு ஜெலாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்கிரீடியன்ட் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்கில், சரிங்களா. தெர்மோ பிளாஸ்டிக்கில், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்கில் எக்ஸாம்பிள் வந்து பேக் லைட் ஓகேங்களா, நாட் ரிஃப்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீன்ஸ் நாட் ரீயூஸ் மீன்ஸ் இதை திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஒன்ஸ் உடஞ்சதுன்னா உடஞ்சது தான். என்ன ரீசன் அப்படின்னா ஹீட்டை வச்சு நீங்கள் வந்து ஹைலி கன்வெர்ட்டபிள் பண்ணிடுறீங்க. ஸோ இட் வில் ஈஸி டு பிரேக்கபிள் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட்டபிள் மீன்ஸ் எகைன் நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவு மறுபடியும் நம்ம ஹீட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணி இதனுடைய சோர்ஸ் நம்ம எடுக்கணும், சரிங்களா. ஸோ அந்த அளவு இதை பண்ணும்போது நாட் எக்கனாமிக்கல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் இட் இஸ் நாட் ரீயூசபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக்குடைய ஒரு கிளாசிஃபிகேஷன் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் ஆஸ்பெட்டாஸ் அப்படின்றது வந்து பின்னாடி இது ஃபைபர் தான் நமக்கு. ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் ஷீட்னு சொல்லுவீங்களா, ஆஸ்பெட்டாஸ் அப்படின்றது ஒரு ஃபைபர் ஓகேங்களா. இட் இஸ் நேச்சுரலி அக்கரிங் ஃபைபர்ஸ் ஓகேங்களா, ஃபைபர் மெட்டீரியல்ஸ், ஹைட்ரோசிலிகேட் ஆஃப் தி கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ஆஃப் தி சிமெண்ட் ஓகேங்களா, மெக்னீஷியம் ஆஃப் தி சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ், நோட் பண்ணிக்க ரொம்ப முக்கியம். இட் இஸ் நேச்சுரலி அக்கரிங் தி ஃபைபர் மெட்டீரியல். ஆஸ்பெட்டாஸ் அப்படின்றது நேச்சுரலி அக்கரிங் தி ஃபைபர் மெட்டீரியல்ஸ், ஹைட்ரோசிலிகேட் ஆஃப் தி கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ், சிமெண்ட் அண்ட் பெயிண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓகேங்களா, ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா. எஸ், நெக்ஸ்ட் பிவிசினா என்ன அப்படின்ற ஒரு மார்க் கொஸ்டின். பாலிவினைல் குளோரைடு ஓகேங்களா. வாட் இஸ் மை பிவிசி? இப்போ வந்து யூபிவிசி அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிளாஸ்டிக் இருக்காது ஓகேங்களா. பாலிவினைல் குளோரைடு அப்படின்றதுனா பிளாஸ்டிசைசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. பிவிசி அப்படின்னா ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். பாலிவினைல் குளோரைடு கண்டெயின் ஆஃப் சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக்ஸ் ஓகேங்களா, பிளாஸ்டிசைசர்ஸ் ஓகேங்களா, contain of soft flexible plasticizers compared to the UPVC ஓகேங்களா. யூஸ் ஃபார் capable of making cables, toys and pipes அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. PVC பைப்ஸ் நம்ம சொல்லுவீங்களா. ஈஸி டு பிரேக், இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பிரேக் ஆயிரும் ஓகேங்களா. டாய்ஸ்லாம் சீக்கிரம் உடஞ்சிரும். கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் பட் இட் வில் நாட் கிவன் மோர் லைஃப் ஓகேங்களா. என்ன பண்ண சீக்கிரம் நமக்கு பிரிட்டில் ஆகிடும் சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் யூபிவிசி. இப்போ தான் நம்ம யூபிவிசி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். அன்பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு வித்தவுட் பிளாஸ்டிசைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெரி ரிஜிட், டியூரபிலிட்டி, ஸ்ட்ரென்த், வெதரிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. இது ஒரு 5 வருஷம் வருது அப்படின்னா இது ஒரு 10 வருஷம் தாங்குறாப்புல நல்லா சரிங்களா. எஸ், இது ஒரு 5 வருஷம் 5 இயர்ஸ் வருது அப்படின்னா இது ஒரு 10 இயர்ஸ் நல்லா வந்து தாங்குறா. இது வந்து விண்டோஸ் ஃப்ரேம், டோர் ஃப்ரேம் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. எஸ், யூபிவிசி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் ஓகேங்களா. எஸ், இப்போ இதில் என்ன ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக்ஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரலாகவே நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எழுதுறீங்க ஓகேங்களா, அதர் பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் யூனிட் எழுதுறீங்க அப்படின்னாவே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் அதிகம் கேட்டுறாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு. ஓகே, எஸ், பிவிசினா என்ன, யூபிவிசினா என்ன, ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. எஸ், ஸோ பெயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்மளோட டாபிக் வந்துச்சு பெயிண்ட் ஓகேங்களா. பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது, என்னென்ன இருக்குது சரிங்களா, என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது, ஸோ என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும், என்ன பர்பஸ், டேம்ப்னஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி வாண்ட் டு ஃபில் தி வாட் ஆர் தி போரஸ் இன் தி பிளாஸ்டிங், அதை ஃபில் பண்ணணும், டேம்ப்னஸ் அவாய்ட் பண்ணுவோம். இது மெயின் கான்செப்ட் இது தான் சரிங்களா. அஸ்தட்டிக் லுக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. எஸ், பெயிண்டிங் ஆர் கலர் வாஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயிண்டிங் அண்டு கலர் வாஷிங் சொல்கிறாங்க. பெயிண்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்டிங் தி எக்ஸ்டீரியர் பில்டிங் ஆர் பியூட்டி ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பியூட்டி ஆஃப் திஸ் இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ், ப்ரொடக்ட் அது சேம் கான்செப்ட் தான். என்விரான்மெண்ட்டில் அதை ப்ரொடக்ட் பண்ணணும். அடுத்து வந்து இன்டர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்க்ரீடியன்ட் ஆஃப் தி பெயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி இந்த பிஎஸ்சியோட இன்டர்வியூ கொஷின்ஸில் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஓகேங்களா. பேஸ் ஓகேங்களா, ட்ரையர் ஓகேங்களா, வெஹிக்கிள் ஆர் கேரியர்,
ஓகே கலரிங் பிக்மெண்ட் அண்ட் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. பேஸ் இருக்கிறதுலே வந்து ஒரு பேஸ் நமக்கு இருக்கணும். எப்படி நமக்கு வந்து லைம் வந்து சிமெண்ட்டுக்கு ஒரு பேஸோ சிலிக்கன் டை ஆக்சைடு கிளாஸ்க்கு ஒரு பேஸோ இதுக்கு ஒரு பேஸ் நமக்கு இருக்கணும். ஸோ அதில் தான் நமக்கு என்ன பண்ணோம், சம் பிக்மெண்ட் ஆட் பண்ணுறோம். பிக்மெண்ட் சம் இருக்குது, பிக்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். 20 to 40% ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் அது. 25 to 40% அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ட்ரையர் சீக்கிரம் வந்து ட்ரை ஆகணும் ஓகேங்களா. கலரிங் பிக்மெண்ட் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே அப்போ பேஸ்னா யார்? இஸ் அ சாலிட் சப்ஸ்டன்ஸ் வித் ஓகேங்களா solid substance which determines the character of the paints and durability அப்படின்னு சொல்கிறோம். இவர் தான் மெயின் சோர்ஸ், இவர் தான் இந்த யார் இந்த பேஸ்ன்றவர் ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டோடைய கேரக்டர் முடிவு பண்ணுவார். நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீ செட் ஆகணும் ஓகேங்களா, நீ எதை வந்து ரெசிஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா, எந்த வெதரில் நீ வந்து யூஸ் ஆகுவ அப்படின்னு பார்க்கணும். இஸ் ஃபார்ம் ஆஃப் தி பல்க் பெயிண்ட் ஓகேங்களா. அதாவது பெயிண்டில் அதர் இன்க்ரீடியன்ட் ஒரு 75% அதர் இன்க்ரீடியன்ட் 20% இருக்குது அப்படின்னா 80% இந்த பேஸ் தான் இருப்பார் சரிங்களா. எஸ் ஓகே. ஒயிட் லெட் ஓகேங்களா, ஒயிட் லெட் இதெல்லாம் இந்த கேட்பாங்கப்பா, இந்த மாதிரி பெயிண்ட்லாம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் லெட் வுட் சர்ஃபேஸ் வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுறோம். இந்த ஒயிட் லெட் வந்து பார்த்தீங்கன்னா வுட் சர்ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறோம் வேர்ல்டு வைடு ஓகேங்களா. ரெட்னா அயனாக்சைடு ஓகேங்களா. அப்போ அயனாக்சைடு முடிஞ்சு போச்சு. ரெட் லெட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரெட் லெட் வந்து அயனாக்சைடு சர்ஃபேஸில் இரும்புக்கு பிரைம் கோட் அடிக்கும் போது யூஸ் பண்ணுறது சரிங்களா. ரெட் ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அயன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சைடு ஆஃப் அயன் ஓகேங்களா. அயன் ஆக்சைடு வச்சுக்கோங்க சரிங்களா. ஆக்சைடு ஆஃப் அயன் அயன் ஆக்சைடு இஸ் பிரைம் கோட்டிங் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி அயன் அப்படின்னு சொல்லலாம். பிரைம் கோட் ஓகேங்களா. சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும் கூட அதனுடைய பேரிகேஷன்லாம் பாருங்கள் எல்லோ கலர் அடிச்சு வச்சுருவோம். அது ஜிங்க் பிரைம் கோட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஜிங்க் பிரைம் கோட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஜிங்க் ஆக்சைடு ஸ்மூத் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மூத் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பிளேஸ். ஆமாம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். நைட்டில் அப்புறம் வெஹிக்கிள் போகும்போது நல்லா தெரியும் நம்ம சரிங்களா. ஸோ அதனால் ஜிங்க் அண்டு ஓகே எஸ் ஜிங்க் அண்டு ஜிங்க் ஆக்சைடு சொன்னால் ஸ்மூத் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பேஸ். ரெட் ஆக்சைடு வந்து நார்மல் ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் பவுடர் ஓகேங்களா, நியூ வுட் ஒர்க் சரிங்களா. அலுமினியம் பவுடர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வுட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பவுடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் பெயிண்ட் சரிங்களா. இதில் வந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 1 minute. மெக்னீஷியம் பெயிண்ட் டிஃபெக்ட் ஆஃப் பெயிண்டிங் blistering bloom pigment ஓகே. ஸோ டிஃபெக்ட் ஆஃப் பெயிண்டிங்கில் நிறைய ஓகே இந்த வெஹிக்கிள் பெயிண்ட் தான் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகே அந்த கொஷின் தெரியலப்பா. ஓகே நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துடும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே எஸ் வெஹிக்கிள் பெயிண்ட் லைன்ஸ்டு ஆயில் அப்படின்னு சொல்லி லின்ஸ்டு ஆயில் லைன்ஸ்டு ஆயில் ஒரு விஷயம் எப்படின்னா நீங்கள் ப்ரொனன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. லின்ஸ்டு ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லின்ஸ்டு ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் காமன் பெயிண்ட் இன் வெஹிக்கிள். அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த கொஸ்டினாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. எஸ் மோஸ்ட் காமன் பெயிண்ட் இன் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லின்ஸ்டு ஆயில் ஓகேங்களா. ஃபேக்ஸ் சீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபேக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ் லின்ஸ்டு ஆயில் மோஸ்ட் வெஹிக்கிள் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டங் ஆயில் ஓகேங்களா சுப்பீரியர் டு தி லின்ஸ்டு ஆயில் சொல்கிறான். பாப்பி ஓகேங்களா. பாப்பி ஆயில் டெலிகேட் கலர் ட்ரையர் ஸ்லோ ஓகேங்களா. பாப்பி சீடு ஓகே. நட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். வால்நட் ஆர்டினரி ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. இந்த லின்ஸ்டு ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணும் வெஹிக்கிள் ஆயில்ப்பா. மற்றதெல்லாம் சும்மா வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரையர் ஓகேங்களா. அப்போ ட்ரையர்னா என்ன, சீக்கிரம் வந்து செட் ஆகிடணும். அப்போ எனக்கு ஆக்சலரேட் ஆகணும் சரிங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு என்னென்னு? சேம் அதே தான். அங்கே வந்து ஸ்லோ செட்டிங் ஹை செட்டிங் குயிக் செட்டிங் கூட சொல்லுங்களா. சேம் அதே தான் இங்கே. ட்ரையர் அப்படின்னு என்ன அர்த்தம், சீக்கிரம் எனக்கு செட் ஆகும். நாம பெயிண்ட் அடிச்சு நான் பாட்டுக்கு நீங்கள் ட்ரை ஆகும் தான் என்ன அர்த்தம் அது பாட்டுக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலேட்டர் தி ட்ரையிங் த ப்ராசஸ் ஓகேங்களா. ஆக்சலேட்டர் இஸ் தி ட்ரையிங் தி ப்ராசஸ் ட்ரையிங் தி செட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. யூசிங் அட்மாஸ்பியர் ஏர் அப்படின்னு சொல்லலாம். அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வச்சே நீங்கள் வந்து செட் ஆகிடணும் ஓகேங்களா. எஸ் ஜென்ரலி லித்தார்ஜ் ஓகேங்களா. லித்தார்ஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே லித்தார்ஜ் ரெட் லெட் சல்பேட் ஆஃப் தி மேக்னீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. லித்தார்ஜ் இது ஒரு மார்க் கொஸ்டின் இப்போ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. லித்தார்ஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரையர் ரித்தார்ஜ் ஓகேங்களா. ரெட் லெட் சல்பேட் ஆஃப் தி மேக்னீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ் ஸோ கலரிங் பிக்மெண்ட் இப்போ நம்ம வந்து கலருக்கு வந்தாச்சு ஓகேங்களா. அப்போ கலருக்கு என்னென்ன பிக்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆடிங் கிவன் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஆல் பவுடர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே பவுடர் ஃபார்ம் தான் ஓகேங்களா. அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறீங்க. அந்த ஒயிட் நீங்கள் நிறைய சின்ன ஒரு யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஒரு பெயிண்ட் டப்பா இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் கலர் ஏஜென்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. அது ஒயிட்டில் இருந்து அப்புறமேட்டு தான் கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. எஸ் சேம் அந்த பேஸ் அப்படின்றது அந்த 18 லிட்டர் 20 லிட்டர்ஸ் ஓகேங்களா. 20 லிட்டர்ஸ் அந்த பக்கெட் தான் ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் பேஸ் எப்படி ஆட் பண்ணுறீங்க அப்படின்றத நமக்கு மேட்டர். இட் இஸ் ஆடிங் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் பவுடர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ் ஸோ பிளாக் கிராஃபைட் ஓகேங்களா. பிளாக் வந்து கிராஃபைட் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ப்ளூ இண்டிகோ ஓகேங்களா. இண்டிகோ
ப்ரூஷியன் ப்ளூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெட்டு கார்மைன் அண்டு ரெட் லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எல்லோ குரோம் கிரீன், ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா ரா அம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ரா அம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ் சால்வெண்ட். ஓகேங்களா. ஸோ அப்புறம் அடுத்து என்ன பார்த்தோம் ட்ரை. ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரையர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வெண்ட். மேக் த பெயிண்ட் வெரி தின்னாக நமக்கு பண்ணுறோம். ஓகே மேக் த பெயிண்ட் இஸ் வெரி தின் 2 to 3 mm திக்னஸ் ஆஃப் தி பெயிண்ட்டும் மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா. ஏன்னா 3 கோட் அடிக்கணும், 4 கோட் அடிக்கணும், 2 to 3 mm வரும் அப்படின்னு சொல்லிட்டு திக்னஸ் ஆஃப் தி பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்போ பெனிட்ரேஷன் டெப்த் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா. ஜென்ரலாக 2 to 3 mm இது எல்லாமே நீட்டாக டிஸ்கஸ் பண்ணிப்போம்பா. அந்த நோட்ஸ் நீங்கள் பாருங்கள். சரிங்களா. ஸோ ஃபில்லிங் ஆஃப் தி போரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. போரஸை வந்து ஃபில் பண்ணோம். ஸ்ப்ரிட் ஆஃப் தி டர்பைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. டர்பைன் ஆயில் டர்பைன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட். ஓகே டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பெயிண்டிங். இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக் பெயிண்டிங் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ டிஃபெக்ட்ஸ் பெயிண்டிங்கில் என்னென்ன டிஃபெக்ட் நீங்கள் பெயிண்டிங்லையும் சரி பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் சரி பெயிண்டிங் பண்ணும்போதும் சரி என்னென்ன டிஃபெக்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இந்த பிளிஸ்ட்ரிங்னா என்ன. சரிங்களா. இந்த லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா. பிளிஸ்ட்ரிங் அப்படின்றது அந்த ஏர் கிராக்ஸ் பேர் தான் பிளிஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். ஓகேங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெக்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா. டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பெயிண்டிங் பிளிஸ்ட்ரிங். ஓகே தி ஃபார்மேஷன் ஆஃப் தி பபுள் இன் த டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ், அதுக்கு பேர் வந்து பிளிஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெயிண்டில். ஓகேங்களா. ஓகே அதாவது இப்போ ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட வால் சர்ஃபேஸ். பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் இது மேலே பாருங்கள் இப்படி பபுள் ஃபபுளாக ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா. இப்படி பபுள் ஃபபுளாக சின்னதாக இப்படி பபுள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வேக்கம் தான், உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் தி bubbles on the top surface is known as blistering அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா. the seasoning excess of the oil அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. சீசனிங்காக இருக்கலாம். ஓகேங்களா. சீசனிங் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஓன்லி பெயிண்டிங் சீசனிங். ஓகேங்களா. சீசனிங் ஆஃப் மீன்ஸ் மேக்கிங் ஸ்ட்ரென்த் தான் சீசனிங் அப்படின்னு சொல்கிறோம். இம்ப்ராப்பர் நீங்கள் என்ன பண்ணுவாங்க க்யூரிங் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டீங்க. சரிங்களா. இப்போ பெயிண்ட் வந்தோன்னா நமக்கு என்ன ஆகும், பெயிண்ட் ஒரு கூலண்ட் மாதிரி தான். நமக்கு கூலண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க நமக்கு என்ன அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல ஒரு வேக்கம். ஓகேங்களா. ஒரு வேக்கம் கிரியேட் ஆகிருக்கலாம். சரிங்களா. இம்ப்ராப்பர் க்யூரிங்காக இருக்கலாம், சீசனிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எக்ஸஸாக இருக்கலாம். சரிங்களா. எக்ஸஸ் ஆஃப் தி ஆயில் ஃபார்மேஷன் ஆஃப் தி பபுள் இன் த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி வால் இஸ் நோன் அஸ் பிளிஸ்டரிங். ஒன் மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ப்ளூம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ப்ளூம் அப்படின்னா டல் பேச்சஸ் லேக் ஆஃப் வென்டிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது அப்படியே பெயிண்ட் அடிச்சோன்னா டல்லாகவே இருக்குது. சரிங்களா. அப்போ நமக்கு என்னது இதுக்கு பேர் ப்ளூம் அப்படின்னு சொல்கிறோம். லேக் ஆஃப் வென்டிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் தி ப்ளூம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஃபேட் ஆயிடுச்சு சொல்லலாம், கலர் வந்து லாஸ் ஆயிடுச்சு. நான் ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மஞ்சள் கலரில் இருக்குது. சரிங்களா. இதுக்கு பேர் ஃபேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம் சன்லைட். ஓகேங்களா. சன்லைட் ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்டு ஆன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ல எனி ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேங்களா. ஃப்ளாக்கிங். ஓகேங்களா. ஃப்ளாக்கிங் இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி பெயிண்ட் ஃபேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து ஃபேட் ஆகாமல் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ஒரு பிங்க் லைட் பிங்க் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் பேச்சஸ் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா. அதுக்கு பேர் தான் ஃப்ளாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேடிங் டிஃப்ரெண்ட், ஃப்ளாக்கிங் டிஃப்ரெண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 minute delete ஆகும். ஓகே ஃபைன் leave it. ஓகே ஸோ ஃப்ளாஷிங் அப்படின்னா கிளாசி பேச்சஸ் ஆர் சீன் ஆன் தி பெயிண்டட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம கிளாசி பேச்சஸ் அப்படின்னா என்னென்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஓகே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலராக பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. இந்த இடத்துல மட்டும் என்னென்னா கிளாஸியாக ரொம்ப கிளாஸி பேச்சஸாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னா இம்ப்ராப்பர் மிக்சிங்காக இருக்கலாம். ஓகேங்களா. இல்லை நீங்கள் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான ஒரு பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்துருக்கலாம். புவர் ஒர்க். ஓகேங்களா. என்ன பண்ணுறோம் அந்த பிக்மெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த சால்வெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இம்ப்ராப்பர் மிக்சிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நல்லா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா மட்டும் கிடைக்குது. சரிங்களா. மற்ற இடத்துல கிடைக்கல. ஓகேங்களா. கிளாசி பேச்சஸ் ஆர் சீன் ஆன் தி சம் பெயிண்டட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புவர் ஒர்க், சீப் பெயிண்ட் ஆர் வெதர் ஆக்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. கிரைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. கிரைண்டிங் அப்படின்றது ஓகே 1 minute. ஓகே ஸோ கிரைண்டிங் அப்படின்றது ஸோ இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற பெயிண்ட் அப்படியே தெரியுது. ஓகேங்க. பேக்வர்ட் ஆஃப் யூர் பெயிண்ட் சீன் டியூ டு இம்ப்ராப்பர் டாப் கோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரைமர் அடிச்சிட்டிங்க. சரிங்களா. ப்ரைமர் அடிச்சதுக்கப்புறம் ப்ரைமர் நமக்கு என்ன ஜென்ரலாக ஒயிட் கலர் தான் ப்ரைமர் அடிப்போம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க் நீங்கள் அடிக்கிறீங்க. சரிங்களா. லைட் பிங்க் அடிக்கிறீங்க.
இப்போ இந்த லைட் பிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தெரியுது, இன்னொரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியுது. சரிங்களா, பேக்வர்ட் பெயிண்ட் அப்படியே முன்னாடி தெரியுது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நமக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம் புதுசாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெட்டர் தான். சரிங்களா, ஈஸியாக 1 மார்க் கேட்டுருவாங்க, டக்குன்னு அடிச்சிடலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கிரின்னிங் மீன்ஸ் த பேக்வர்ட் ஆஃப் பெயிண்ட் சீன் due to improper top coating அப்படின்னு நம்ம சொல்றோம். due to improper top coating அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது பேர் கிரின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த டிஃபெக்ட் ஆஃப் பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். வாட் இஸ் வாட் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமாப்பா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்மெண்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் படிக்கலனாலும் தப்பே கிடையாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். 25 to 40%. ஓகேங்களா, ஜென்ரலி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எஸ்எஸ்சி ஜே எழுதினாலும் கேட்பாங்க. சரிங்களா, ஏஐ எழுதினாலும் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇல கம்பல்சரி கொஸ்டின் இந்த வருஷம். சரிங்களா, ஆர்ஆர்பி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்தவரை அவங்க என்னன்னா எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த பிடபிள்யூடி சிபிஐ சென்ட்ரல் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ கொஸ்டின் கேட்கணுமே அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா, இது எல்லாமே அந்த பையன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, பரீட்சை எழுத வரவன் இந்த ஆஸ்பரன்ஸ் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பெயிண்ட்னா என்ன நீட்டாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, டேரெக்டாக வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு ஓகேங்களா மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் த லிமிட்டிங் மூமெண்ட் ஆஃப் தி FE415 கிரேட் ஆஃப் த ஸ்டீல் இருக்கும் 0.138 FCKBD ஸ்கொயர் போட்டால் ஆன்சர். ஓகே, இது யார் வேணாலும் போடுவாங்க. ஸோ இந்தமாரி ஒரு டெர்மினாலஜி ஓகேங்களா ஒரு டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத வந்து கம்பல்சரி. இப்போ 25 to 40% ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. பிக்மெண்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் PVCN அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ். ஓகே, அப்போ பிக்மெண்ட் வால்யூம் ஃபேக்டர்னா என்ன? வால்யூம் ஆஃப் தி பிக்மெண்ட், அதாவது என்னன்னா வால்யூம் ஆஃப் தி ஓகேங்களா வால்யூம் ஆஃப் தி பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிக்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி கேரிங் தி பெயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போது 100 ml வந்து ஒரு பிக்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, அப்போ பெயிண்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா, அப்போ மிக்ஸ் பண்ணும்போது பெயிண்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, 100 ml. ஓகேங்களா, என்னோட பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ml. சரிங்களா, 400 ml வச்சுக்கோம். சரி, 400 ml ப்ளஸ் ஓகேங்களா ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 100 ml நீங்கள் இந்த பிக்மெண்ட். சரிங்களா, மொத்தம் நமக்கு எவ்வளோ வந்துச்சு 500. அப்போ அடிச்சிங்க நமக்கு எவ்வளோ வரும் 50%. சரிங்களா, அப்போ இது பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு பெயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ 600 ml போட்டுக்கோங்க. சரிங்களா, 600 ml. அப்போ டிவைட் பை 700. அப்போ 1 மீன்ஸ் 100 1 டிவைட் பை 7 into 100. அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் ஆஃப் தி பிக்மெண்ட், வால்யூம் ஆஃப் தி சாம்பிள் டேக்கன் இன் தி பிக்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் தி பெயிண்ட். ஓகேங்களா, அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி இது கேட்பாங்க. எது இந்த 25 to 40% ஃபார் தி பிரைம் கோட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரலி ஓகேங்களா, ஜென்ரலி த பிக்மெண்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் 25 to 40% அப்படின்றது சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். ஸோ இந்த PVCN ஓகேங்களா, PVCN சொல்கிறீங்களா, பிக்மெண்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டியூரபிலிட்டி. அப்போ என்ன அர்த்தம், பிக்மெண்ட் நீங்கள் வந்து அதிகம் கொடுங்க. சரிங்களா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் அதிகம் கொடுங்க, பெயிண்டிங் வந்து ஈக்குவல் ப்ரொபோஷனில் கொடுங்கன்ற சொல்கிறாங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டியூரபிலிட்டி அண்ட் கிளாஸ் ஆஃப் தி பெயிண்ட் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் ஓகேங்களா, இந்த கிளாஸ் லுக் அப்படின்னு சொல்கிறாங்களா, கிளாசிங் ஆஃப் தி பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது மிஸ் பண்ணிடாதீங்க. 25 to ஜென்ரலாக வச்சு 25 to 40% இஸ் த PVCN. ஓகே, பிக்மெண்ட் வால்யூம் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் தி பிக்மெண்ட் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் தி மிக்சிங் பெயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா, எஸ். ஸோ அந்த மாட்டர் நம்ம பார்க்கலையா, இன்னும் பார்க்கல. ஓகே, எஸ், அட்மிக்சர்ஸ் தான் பார்த்தோம். ஓகே, ஸோ மாட்டர் உங்களுக்கு தெரியும். மாட்டர் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே படித்தாச்சு. சரிங்களா, இப்போ பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலி த மிக்சிங் ஆஃப் தி சிமெண்ட் அண்டு ஓகே நாட் ஓன்லி சிமெண்ட் சம் பைண்டிங் மெட்டீரியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைன் அக்ரிகேட். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சிமெண்ட் இஸ் த பைண்டிங் மெட்டீரியல், சாண்ட் இஸ் தி ஃபில்லிங் மெட்டீரியல். சிமெண்ட் அண்டு சிமெண்ட் மாட்டராக இருந்துச்சு அப்படின்னா 1:3 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. லைம் மாட்டராக இருந்துச்சு அப்படின்னா 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ பிரிக் ஒர்க்குக்கு ஓகேங்களா என்னென்ன ஒர்க்குக்கு என்ன ரேஷியோ மாற்ற நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, எஸ், மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்பாங்க. ஃபாலோயிங் ஓகேவா, எஸ். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. 1:5 to 1:6. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, 1:5 to 1:6 ஃபார் பிரிக் ஒர்க். ஜென்ரலாக நம்ம இப்போ சைட்டில் யூஸ் பண்ணுறது 1:6 தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, 1:6 ஃபார் ஜென்ரல் பிரிக் ஒர்க். ஓகேங்களா,
பிளாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1:4 1:4 ஃபார் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் 1:5 ஃபார் இன்டர்னல் பிளாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா 1:4 ஜென்ரலி பிளாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கனடிங் ஓகேங்களா கனடிங் அப்படிங்கும்போது 1:3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ரிப்பேரிங் ஆஃப் தி சர்ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி ப்ரெஷர் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா கர்வ்டு ஸ்டோன்ஸ் ஓகேங்களா ஒரு கர்வ்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க 2 ஜாயிண்ட் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா 1:1.5 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா 1:1.5 இப்போ தான் பார்க்குறோமே நம்ம சரிங்களா கர்வ்டு ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் பிரிக் ஒர்க்கு 1:5 to 1:6 பிளாஸ்டிக் 1:4 ஜென்ரல் டெஸ்ட் அண்டு ரிப்பேரிங் ஆஃப் தி ப்ரெஷர் அப்ளிகேஷன்ஸ் கனடிங் ப்ராசஸ் 1:3 அண்டு கர்வ்டு ஸ்டோன் ஒர்க்கு 1:1.5 ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா எஸ் இது ஹைட் டு திக்னஸ் ரேஷியோ ஜென்ரலி 1905 மேசன்ட்ரி கோடு புக் இது சரிங்களா மேசன்ட்ரி கோடு புக் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா டிசைன் ஆஃப் ஆர்சிசி மிஸ்லனியஸ் ஸ்டெப்ஸ்க்கு படிச்சிருக்கோம் சரிங்களா எஸ் திக்னஸ் டு ஹைட் ஆஃப் தி வால் ஜென்ரலி இது பிரிக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற யூஸ் பண்ணும்போது 20 அப்படின்னு சொல்லுவோம் லாம்டா அப்படின்றது மினிமம் ஆஃப் தி ஹைட் டு thickness ratio okay slenderness ratio height to thickness and length to thickness which one is minimum this is for the slenderness ratio ஓகேங்களா generally plastic thickness is 15 to 20 mm அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே முடிஞ்சுப்பா அவ்வளோதான் இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற நோட்ஸ்ல இருந்து எல்லா டாப்பிக்கும் வந்து முடிஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் திஸ் இஸ் ஃபார் ஓல்டு சிலபஸ் சரிங்களா இப்போ இந்த நியூ சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பில்டிங் பைலாஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தன்குடி டைல்ஸ் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ அத்தன்குடி டைல்ஸ் ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் இப்போ கிளாஸ் போட்டாச்சு சரிங்களா அதை நான் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பைலாஸ் மட்டும் தனியாக பார்ப்போம் சரிங்களா பில்டிங் பைலாஸ் என்ன தான் கேட்குறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பார்ப்போம் ஒன்றும் கிடையாது பில்டிங் பைலாஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ் ஓகேங்களா அந்த ஒரு கார்பரேஷன் இருக்குது முனிசிபல் கார்பரேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு முனிசிபல் கார்பரேஷன் அவங்க சம் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க ஸோ பேஸ்ட் ஆன் தட் லோக்கல் சாயில் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ SPCF சாயில் எனக்கு 250 தான் இருக்குது நீங்கள் வந்து 3 ஃப்ளோருக்கு மேலே கட்டக்கூடாது சரிங்களா 5 ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் 5 ஹோட்டலில் நீங்கள் 5 ஸ்டார் இதெல்லாம் 5 மீன்ஸ் 5 மாடியில் நீங்கள் வந்து கட்டக்கூடாது சரிங்களா G+5லாம் கட்டக்கூடாது G+4லாம் கட்டக்கூடாது ஸோ தே ஹேவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் FSI வேல்யூஸ் ஃப்ளோர் ஃபேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா எஸ் ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ